அரசு நிகழ்ச்சிகளில் எதுக்கு கட்சி டிஷர்ட்டை போட்டு வரீங்கன்னு உதயநிதியை அதிமுகவை சேர்ந்த முன்னாள் மாஜி அமைச்சர் ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, துணை முதலமைச்சர் அப்படிங்கிறது ஒரு அரசு பதவி தானே, அது கட்சி சார்ந்த பதவி இல்லையே. ஒரு அரசு பொறுப்புல உள்ளவங்க தங்களோட சின்னம் அடையாளம் பதிஞ்ச உடைய அரசு நிகழ்ச்சிகளை போட்டுட்டு போறது தப்பு. உங்க கட்சி நிகழ்ச்சிக்கு போகும்போது நீங்க என்ன வேணா போட்டுக்கோங்க, உங்க கட்சி கொடிய முகத்துல இருந்து கால் வரைக்கும் வரைஞ்சுக்கோங்க, எங்களுக்கு அதுல எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. ஆனா ஒரு பதவியேற்பு விழாவில் கவர்னர் வராரு, அவர் பக்கத்துல நீங்க உட்காந்துருக்கீங்க, அப்படி உட்காந்து இருக்கும் போது டிஷர்ட் போட்டுக்கிட்டு உங்க கட்சி கொடியை உங்க டிஷர்ட்ல பதிய வச்சுட்டு போறது நல்லதா? இது மட்டும் இல்ல, மற்ற அரசு நிகழ்ச்சி பங்கெடுத்துக்கிட்டாலும் அதே டிஷர்ட்டை தான் போட்டு போறீங்க. நான் கேட்கிறேன், ஏன் உதயநிதி கிட்ட வேற சட்டையே இல்லையா? சட்டை இல்லைனா கூட பிரச்சனை இல்லைங்க, நாங்க வாங்கி கொடுத்துடுறோம், அவர் எங்க கிட்ட கேட்கணும், நாங்க அனுப்பி வைக்கிறோம். பாவம், அவர்கிட்ட சட்டை கூட இல்லை, ரொம்ப ஏழை, டிஷர்ட் மட்டும் தான் போடுவார். அந்த டிஷர்ட்டை மாட்டிக்கிட்டு அதுல அவங்க கட்சி சின்னத்தை போடுறது, அதுல கொடியை வரைஞ்சிக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் ஃபங்க்ஷன்ல இப்படி போறது ஏற்புடையதா? அரசு நிகழ்ச்சிக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு, அதை கண்டிப்பா எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். 2019 அண்ணன் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியில நாங்க ஒரு உத்தரவு போட்டோம், அரசு பணியாற்றும் பெண்கள் சாரி சல்வார்னு இந்த மாதிரி உடைகளை தான் அணியணும். அதே மாதிரி ஆண்கள்னு பார்த்தா பேண்ட் ஷர்ட் வேட்டி இந்திய பாரம்பரியத்தை சேர்ந்த எந்த உடையையும் போட்டுக்கலாம். டிஷர்ட்னா என்ன ட்ரெடிஷனல் ட்ரெஸ்ஸா? நாம டிஷர்ட் எப்போ போடுவோம்? காலையில வாக்கிங் போகும்போது, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது, வீட்டுல குடும்பத்தினரோட நேரம் கழிக்கும் போது, விளையாடும் போது, இதுக்காக மட்டும் தானே டிஷர்ட் போடுவோம். உலகத்திலேயே அரசு நிகழ்ச்சிக்கு டிஷர்ட் போட்டு போற ஒரே ஒரு துணை முதல்வர் நம்ம உதயநிதி தான். டிஷர்ட் போடுறது நான் தப்புன்னு சொல்லல, கட்சி நிகழ்ச்சிக்கு டிஷர்ட் போடுங்க, அரசு நிகழ்ச்சிகளை பங்கெடுக்கும் போது அந்த டெக்கோரை ஃபாலோ பண்ணுங்க. அதை விட்டுட்டு இவர் பாட்டுக்கு கட்சி சின்னத்தையும் கொடியையும் அடையாளப்படுத்துறது சரியில்லை. நாளைக்கு மட்டும் உதயநிதி அரசு விழாக்களுக்கு டிஷர்ட் போட்டு போனாருன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் நாங்க கோர்ட்டுக்கு கண்டிப்பா போவோம்னு புது பிரச்சனையை கொண்டு வந்திருக்காரு ஜெயக்குமார். என்னென்னவோ பண்ணி பார்த்தாங்க, ஆனா திமுக அசர்ற மாதிரி இல்ல, கடைசியில உடையில கொண்டு வந்து நிப்பாட்டிட்டாங்க. உதயநிதி ஜெயக்குமாரோட சவாலுக்கு கட்டுப்படுவாரா இல்ல பதில் சவால் விடுற மாதிரி மறுபடியும் டிஷர்ட்டே பயன்படுத்துவாரான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். என்றும் உங்களுடன் மை இந்தியா.